எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹுருவனுக்கே உண்டாகட்டுமாக என்று போற்றி புகழ்ந்த பின்னால், அல்லாஹு தாலா இந்த உலகில் வாழும்போது யாரையெல்லாம் சொர்க்கவாதிகளாக அடையாளப்படுத்தினானோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுப்பதாக வாக்களித்தானோ அதை கொடுக்க வேண்டும் என்பதையும், அவர்களை போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் வாழச் சொல்கிறான். அதை பெற்றோர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடும் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உறவுகளே, இன்றைய இந்த தர்பியாவினுடைய தலைப்பு என் எதிரி நீங்கள் தான் என்பதுதான். அப்போ நமது எதிரிகளை நாங்கள் கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய முதலாவது வாழ்க்கையில் நாம் எப்படி பார்க்குறோம்னு கேட்டால், உலகத்தில் துனியாவுடைய விஷயங்களில் நம்மளோடு ஒருவர் முரண்படும் போது அல்லது நமக்கு எதிராக ஒருவர் ஏதாவது ஒன்று செயல்படும் போது அன்றிலிருந்து அவர் எனக்கு எதிரியாக மாறிவிடுகிறார். அவர் செய்வது நலவோ கெடுதியோ எனக்கு எதிரி கோபமாக அது வருகிறது. ஒருவர் என்னோடு எனக்கு நலவு சொன்னாலும் அது என்னவா பார்க்கப்படும்? அது ஒரு கெடுதியாகத்தான் பார்க்கப்படும். கெடுதி சொன்னாலும் எதிரிதான், நலவு சொன்னாலும் எதிரிதான். அந்த எதிரியால் ஒரு நலவு நடந்திருந்தாலும் அதை குறையாக கதைப்பது நமக்கு எதிரித்தன்மையாக உலகிலே நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வரையறையில் நானும் நீங்களும் துன்யாவுடைய வாழ்க்கையில் எப்படி எதிரியோடு நடந்து கொள்கிறோமோ அதைவிட மோசமாக நாங்கள் ஒரு எதிரியை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் ஒரு கட்டாயமாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு எதிரி இருந்தே ஆக வேண்டும். நாங்கள் எதிரியை தேட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எதிரி இல்லாதவர்கள் முஸ்லீமாக வாழ முடியாது. எனக்கும் உங்களுக்கும் எதிரி இல்லை என்றால் நாங்கள் யாராக இருக்க முடியாது? முஸ்லீமாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நானும் நீங்களும் ஒரு எதிரியை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்து எமக்கான எதிரியை அல்லாஹ் அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான். யார் எதிரி? யாரா இருக்கும்? மறந்துடக்கூடாது. எல்லாருக்குமே சைத்தான் இருக்கிறான். எனக்கு ஒரு சைத்தான் இருக்கிறான். நான் பிறக்கும் போதே அவன் என்னோடு பிறந்து விடுவான். இப்படி யாரெல்லாம் உலகிலே பிறக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரோடு சைத்தான் என்ன செய்யப்படுகிறான்? எழுதப்பட்டிருக்கிறான். அந்த சைத்தானை சரியாக வழி நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. சைத்தானை நாங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் சொல்லுவதையெல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவோம். எதிரி சொல்ற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்றதில்லை. உலகத்தில் எதிரி சொன்னால், கோபக்காரன் சொன்னால் அதை நாங்கள் எப்படி எதிர்த்து அது பிழை செய்யக்கூடாது என்று அவனுக்கு எதிராக குரல் கொடுப்பதிலும், அவனுக்கு எதிராக கூட்டம் சேர்ப்பதிலும், அவனுடைய செயல்களை புறக்கணிப்பு செய்வதையும், அவன் வருகிற சபைகளை விட்டு எழும்பி செல்லுகிற அளவுக்கு நாங்கள் உலகத்தில் சக மனிதர்களோடு நடந்து கொள்வதை விட அதிகம் 1000 மடங்கு இந்த ஷைத்தானுடைய விடயங்களில், அவன் நம்மை வழிகெடுக்கிற விடயங்களில் அவனுக்கு நாங்கள் நிராகரிப்பு செய்கிறவனாக, அவனை எதிர்க்கிறவனாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா 35வது அத்தியாயம் 6வது வசனம் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், இந்த ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அறிமோ, ஷைத்தான் இருக்கிறானே, இந்த ஷைத்தான் அன்புக்குரியவர்களே எனக்கும் உங்களுக்கும் விரோதியாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரிகளாகவே தவிர நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஷைத்தான் எதிரி, அவன் எப்போதுமே உங்களுக்கு நண்பனாக மாறிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னமா எதுரு, நிச்சயமாக அந்த ஷைத்தான் எதிர்பக்கம் அழைக்கிறான் கேட்டால் ஹிஸ்பஹு, அவனுடைய கட்சி, அவனுக்கு ஆட்கள் சேர்க்கிறான். எதிரி ஆட்கள் எப்படி சேர்க்கிறான்? லயகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவன் அந்த கூட்டத்தார எங்க அழைக்கிறான்? நரகத்தின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் பேசுறான். ஷைத்தான் என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனை நீங்கள் எதிரிகளாக ஆக்கவில்லை என்றால், அவனை நீங்கள் பகைத்து கொள்ளவில்லை என்றால், அவனுடைய நட்பு என்னையும் உங்களையும் பயங்கரமான நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா 35வது அத்தியாயம் 6வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே போல 7வது அத்தியாயம் 16, 17 அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஷைத்தானுடைய விஷயத்தில், ஷைத்தான் இந்த எதிரியை நாம் எப்படி அட்டாக் பண்ணுறது? ஷைத்தான் என்பது ஒரு எதிரி தான். எதிரியை நாங்கள் எப்படி அடிக்கிறது?
எதிரி எந்தெந்த இடத்துல வருவார், பைக்கில் எப்போ போவார், எப்போ ரோட்டில் நடந்து போவான், தனியே எப்போ போவார், கூட்டத்தோடு எப்போ வருவார், நமக்கு கையில் எப்போ மாட்டுவான், இப்படியெல்லாம் நம்ம தேடிப்போம். ஒருத்தனுக்கு அடிக்க வேணும்னு பிளான் பண்ணிட்டோம் என்றால் அவனை தேடுறது, அவனுடைய பக்கபலம் என்ன, நண்பர்கள் எப்பப்போ இருப்பாங்க, ஊர்க்காரர் யார், ஊரில் அவனுக்கு எதிரிகள் யார் இருக்கிறாங்க, அவனோட நம்ம கூட்டாளி எதிரிக்கு எதிரி நண்பர் என்று சொல்வார்கள். அப்போ இதுபோல நம்ம ஒரு விரோதியை எதிரியை தேடுவதை போல அல்லாஹ் ஷைத்தான் என்கிற எதிரியை நமக்கு அடையாளம் காட்டி இந்த எதிரியை நாங்கள் எவ்வாறு அட்டாக் பண்ணுறது, அவனோட எதிர்த்து எப்படி நிற்கிறது, ஷைத்தான் எப்படி நம்மக்கிட்ட வருவான், நமக்கு எப்படி அடிப்பான், அதாவது நம்மை எப்படி வழிகெடுப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது சும்ம லாத்தியன்னஹும், ஷைத்தான் நம்மக்கிட்ட வருவானாம், மின் பைனி ஐதீஹிம் வமின் கல்ஃபிஹிம், நமக்கு இடையில் அல்லாஹ் ஷைத்தான் வருவானா, நம்மளை சுற்றி ஷைத்தான் வருவான் சொல்லிட்டு வமின் கல்ஃபிஹிம், அவன் பின்னாடி வருவான், வான் ஐமானிஹிம், நமக்கு வலப்பக்கத்தில் வருவான், வான் ஷமா இலிஹிம், நமக்கு இடப்பக்கத்தில் அவன் வருவான். அப்போ ஐதீஹிம் அல்லாஹ் பயன்படுத்த முன்னாடி நமக்கு வருவான், ஷைத்தான் முன்னாடி வருவான், பின்னாடி வருவான், இடப்பக்கத்திலையும் வருவான், வலப்பக்கத்திலையும் வருவான். சுற்றி சுற்றி என்னையும் உங்களையும் நரகவாதிகளாக தீர்மானம் எடுக்கிற வரைக்கும், என்னையும் உங்களையும் அழிக்கிற வரைக்கும் அவன் முடியா முயற்சியோடு அவன் தொடராக இருப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வலா தஜிது அக்ஸர்ஹும் ஷாக்கிரீன், இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான் அதிகமானோரை நன்றி செலுத்துவோராக நீங்கள் காண மாட்டீங்கன்றான் அல்லாஹ். இந்த ஷைத்தானுடைய விஷயத்தில் அதிகமானவர்கள் அவனுக்குரியவர்களாக மாறிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்குரியவர்களாக மாறுவது இல்லைன்னு அல்லாஹ் பேசுகிறான். அப்போ ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் வருவான், மனித ரூபத்தில் வருவான், கூட்டாளி ரூபத்தில் வருவான், பெரிய ஒரு ஹாஜிர வடிப்பில் வருவான், யாருடைய ரூபத்திலையும் ஷைத்தான் வருவான். நம்மளை வழி கெடுக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லுவான் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் ஷைத்தான் இருக்கு, அவசியம் கிடையாது. நம்மளோட இருப்பான், பாங்கு கேட்கும் போது அவன் மச்சான் கடைக்கு போண்டுவான், அவன் பெரிய ஒரு இப்லீஸ். நம்மளோட ஒரு பெரிய நம்மள பொறுப்புதாரி இருப்பார், நம்ம ஒரு ஆள்கிட்ட வேலை செய்வோம், அவருக்கு வேலை வார முழுக்க தொழுகிற நேரத்துக்கு தான் வேலை வாரது நேரமில் எங்கே தம்பி அதை கொடுத்துட்டு ஓடியாப்பா அண்ணன் அனுப்புகிற, இப்போ அவசரமாக போ செக்கு காசு போடணும் 12 மணி ஆகிட்டு அண்ணன் அனுப்புறது நேரம், அந்த பாங்குடைய நேரம், அந்த இபாதத்துடைய நேரம். இப்படியான ஷைத்தான்களை நாங்கள் கட்டாயம் இனங்காண முடியும். ஆனால் நமக்குள் இருக்கிற ஷைத்தானை நாங்கள் கட்டாயம் இனங்கண்டு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நம்ம யாரும் கண்டுகொள்றதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், போன தர்பியா பயானில் கூட சில செய்திகள் அதபு, அதாவது இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை ஒழுங்குமுறையில் படுக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி எல்லாம் பார்த்தோமே இல்லையா, பார்க்கப்பட்டுச்சு. அதில் தொடராக சிலது பார்த்தீங்கன்னால் ஷைத்தானோட விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிற பொழுது ஷைத்தான் எப்படி வருவான்னு கேட்டால், நம்ம புகாரியில் 3289 ஹதீஸா நீங்கள் பார்க்கலாம். ஷைத்தான் நம்மளோட இருக்கிறத நம்ம ஒரு சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். எப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அத்தசாஉபு மினஷ் ஷைத்தான், கெட்டாவி இருக்கிறதே கொட்டாவி, அது ஷைத்தானிலிருந்து வருதுன்றாங்க. அப்போ சொல்லிட்டு ஃபைதா தசாப அஹதுக்கும், உங்களில் யாராவது ஒரு கொட்டாய் கொஞ்சம் பேர் விடும், சாப்பிட்டு முடிய கொஞ்சம் பேர் விடுற கொட்டாவி பக்கத்தில் நாய் உழைக்கிற மாதிரி இருக்கும். சிலாக்கள் பக்கத்தில் அடித்தொண்ட குடலெல்லாம் விளங்குற லெவலுக்கு இருக்கும் இல்லையா. இந்த கொட்டாவி என்கிற நம்மளோட பாசையில் கொட்டாவின்னு சொல்லுவோம், அந்த கெட்டாவியா கொட்டாவின்னு விளங்குது இல்லை. அப்போ அந்த கொட்டாவி என்கிற இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்ல ஷைத்தானிடமிருந்து பிறக்கப்படுகிறது, இது ஷைத்தானுடைய தூண்டுதல் சொல்லிட்டு ஃபல் எருத்துஹு, அதை நிராகரிக்கட்டும், மஸ்ததா, உங்களுக்கு முடியுமான அளவுக்கு கொட்டாவியை கட்டுப்படுத்துங்கன்றாங்க. வந்த மூடிடுங்க, அது வேண்ட வாயத்தை வந்து விட்டீங்க அது விபரீதமாக போயிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு ஃபைன் அஹதுக்கும், நிச்சயமாக நம்மள யாராவது ஒருவர் இதா கால சொல்றாங்க, நம்மளை யாராவது ஹாண்டு ரசூலுல்லாஹ் வசனம் காலஹா ஹாண்டு யாராவது விடுறாங்களா இருந்தால் லாஹிக்க ஷைத்தான், ஷைத்தான் சிரிக்கிறாம்மா எனக்கு கட்டுப்பட்டான்ப்பா. யாரு நம்ம யாராவது கொட்டாவிய ஓன்னு சத்தத்தோடு விட்டுட்டோம்னு கேட்டால் ஷைத்தான் சிரிக்கிறான், நம்மளோட எதிரி சிரிக்கிறான், நம்மளோட சந்தோஷம் நம்மளோட ஒன்று சேர்ந்துட்டான் என்று சொல்லி யாரு அல்லாஹ்வை நேசிக்கிறவர்கள் ஷைத்தானுக்கு எதிரி. அப்போ ஷைத்தானுக்கு உற்றவர்களாக இருப்பவர்கள் முஃமின்களாக இருக்க முடியாது. ஒரு முஃமின் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவன் ஷைத்தானை எதிர்க்கிறவனாக
ஷைத்தானிய பண்புகளுக்கு விரோதமாக நடக்கிறவனாக அவன் மாற வேண்டும் என்று சொல்லுகிறதென்றால் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்லலாம். இந்த கெட்ட ஆவியை கொட்டாவியை சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, ஷைத்தான் நம்மளோடு இணைந்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல் ஷைத்தானுக்குன்னு சில அஜெண்டாக்கள் இருக்குது. சும்மா அவன் நினச்ச மாதிரிலாம் நம்ம கூட வரமாட்டான். ஷைத்தானுக்குன்னு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அவர் இப்படி தான் வருவான். நம்ம ப்ரொஃபைல் ஃபார்ம் அப்டேட் பண்ணுற மாதிரி அவனுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. நான் ஷைத்தான், எவனை வழி எடுக்கணும்டா அப்துல்லா கிட்ட போகிறோன்னா எப்படி போகணும், உமர்கிட்ட போகிறோன்னா எப்படி போகணும், ஹாலிதுக்கிட்ட போகிறோன்னா எப்படி போகணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டு வச்சுருப்பான். அதுக்கேற்ற தகுதிகளோட ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம டிப்ளமா, டிகிரி, ஓ லெவல், 5ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு படித்த மாதிரி அங்கே இருக்கிறாங்க. அவன் தகுதிக்கேற்ப அனுப்புவான். குடும்பத்தை பிரிக்கிறது, நட்பை பிரிக்கிறது, படிப்பை நாசமாக்குறது, ஓதலை நாசமாக்குறது, பிரித்து விட்டுருவான். நீ அங்கே போ 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 ஒவ்வொருத்தரையும் பிரித்து அனுப்பிவிடுவான். நீ தான் இவனை வழி எடுக்கலாம், நீ அவனை வழி எடுக்கலாம், அவளை வழிக்கலாம். காலங்காத்தாலே முதல் வேலை ஆக்களுக்கு என்ன ஜொப்புக்கு அனுப்புறது. வழிகாட்டின் பக்கம் மூமின்களை அழைக்கும் பணியில் ஷைத்தான் அடைஞ்சிருவான். தலைமை கீரை எல்லாரும் அனுப்புவான் பிரிச்சு போ போ போண்டு. அவர்கள் எல்லாம் அவர்கள் தொழிலை பற்றி விவரமாக பேசுவார்கள். அப்போ சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வீட்டுக்குள்ளே போகிற பாடம் ஏற்கனவே பார்க்கப்பட்டதுனால அதை நான் மேலோட்டமாக இதா தஹலர் ரஜுல் பைத்தஹு, ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில் ஃபதக்கர் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார். துஹூலிகி, இந்த துஹூலிகி வீட்டுக்குள்ளே போகும்போது ஞாபகப்படுத்துகிறார். வ இந்த தாமிகி சாப்பிடும் போது ஞாபகப்படுத்துகிறார். கால ஷைத்தான், அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது பிஸ்மி சொல்லிட்டு போகிறாரு, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்னால் கால ஷைத்தான், ஷைத்தான் சொல்லுவார் அல்லா மபீத்தலக்கும், இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஓ இன்றைக்கி சாப்பாடு இல்லைன்னு ஷைத்தான் சொல்லுகிறானாம். சொல்லிட்டு வல அஷா சாப்பாடு இல்லை, வல மபீத் தங்குமிடம். மபீத்ன்றது தங்குமிடத்துக்கு, அஷான்றது சாப்பாடுக்கு. இரவு போசனமும் கிடையாது, தங்கிறதுக்கு இடமும் கிடையாது. என்னென்ன செய்யலாம்? ஷைத்தான் சொல்லுகிற செய்திகளை நீங்கள் முஸ்லீமில் 4106 ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் முஸ்லீமில் 5178 ஹதீஸுகளாக நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ஏற்படுகிற ஏதாவது துன்பம் துயரம் ஏற்படும் போது ஏதாவது கஷ்டம் வருது தானே, நம்ம சில நேரம் சில இலக்குகளை அடைகிறதுக்கு பயணிப்போம். நாங்கள் எதிர்கொள்கிற சில விடயங்கள் அதை சாதிக்க முடியவில்லை என்றால், அல்லது நான் நினைத்த ஒன்று எனக்கு கிடைக்கவில்லை என்றால், ஒரு மனிதன் உண்மையாகவே உள்ளத்தால் மனம் வருந்தி அடைகிறான், மனக்கவலை அடைகிறான். நினைச்சபடி ஆந்துட்டு லேசான நோயின்னு பார்த்தா அது ரொம்ப ஓவரா போயிட்டுது, சின்ன செலவுன்னு பார்த்தா பெரிய செலவாயிட்டு, சின்ன ஒரு வார்த்தைக்கு கோவிச்சிட்டாரு, இதுக்கு இப்படி நடக்கணுமா என்கிற ஒரு சிறிய செயல்களில் கூட மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் மனக்கவலை மனவேதனை படுறது இயல்பு தான். அப்படித்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சு. என்னென்றாலும் கவலை வந்துடும், என்னென்றாலும் ரோஷம் வந்துடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வைன் அசாபக ஷைஉன், ஏதாவது உனக்கு ஏற்பட்டுகிறால் துன்பம் துயரம் வந்துட்டு கேட்டால் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபால்து கான கதா வகதா, ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டு சி என்னப்பா இதை செய்யாமல் இருக்கிறச்சு, இதை செஞ்சதான் நான் நடந்துட்டு அப்படின்றோம். சில நேரத்தில் தேவையில்லாமல் அதை நம்பிட்டேன், தேவையில்லாமல் அங்கிட்டு போயிட்டேன், போட தப்பு. இன்னொரு ஆளுக்காக சில நேரங்களில் யாரா ஒரு ஆளுக்காக நம்ம பேசுவோம் உறவுகளே, அவருக்கு கஷ்டமோ துன்பமோ யாரோ வரும், அவருக்கு எதிராக ஓ அவர் செஞ்ச தரதாப்பில் நம்ம போய் நிற்போம். கடைசி பார்த்தா சண்டை முடிச்ச 2 பேரும் சேர்ந்துருவான், நடுவில் நம்ம செஞ்சிடணும், 2 பேருக்கு விரோதி நம்ம தான். வாழ்க்கையில் பார்க்குறோமா இல்லையா? இதை மாதிரி அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்க, எனக்கு தேவையில்லாத வேலை, ரோட்டில் போகிற ஓனான இந்த சனியை தூக்கி பெனியில் போட்டேன்னு கதை சொல்லுவாளே, இது போல் நான் சும்மா வாண்டிக்கிட்டு எப்படி நம்ம சொல்லிடுவோம்? அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை மறந்து நம்ம சொல்லிவிட்டோம் என்றால், இன்னி நான் இப்படி செஞ்சதை நான் வந்துட்டு நான் வலாக்கின் அப்படி நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதனால தான் எனக்கு வந்துச்சு, இவளை முடிச்சதால முசீபத்து, இந்த பிள்ளையால ஒரே கஷ்டம், இதால் இப்படின்னு யாரையும் பகைகளாக காட்டி நீங்கள் அவர்களை குறையாக சொல்லி இதனால் தான் இது உண்டானது என்று நீங்கள் சொல்லாதீங்கன்றாங்க. சொல்லிட்டு நம்ம அப்படி சொல்ல குல் கதருல்லா வமா ஷா ஃபஅல, நம்ம எப்படி சொல்லணும்? ஒரு செயலை செய்கிறோம், எதற்காக ஒரு நஷ்டம் ஒரு ஈடுபு வந்துட்டு, ஒரு நோய் வந்துட்டு, ஒரு கஷ்டம் வந்து ஓடி போகிறோம், உளுந்து கால் உடஞ்சிட்டு, அல்லது ஒருத்தன் ஓடி போகிறான், முன்னாடி குழி இருந்ததை கவனிக்கலை, ஓடி போய் உளுந்துடுறான், கண்ணை பொருளில் வச்சுட்டா போனாய் என்று கேட்கறதில்ல, கீழே பார்த்து போக மாட்டியான்னு கேட்கறதில்ல. ஒரு முஃமின் என்ன சொல்லுவான்னு கேட்டால் அவன் சொல்லுவான், குல் ரசூல், நீங்கள் ரசூலா சொல்லுவார், நீ சொல் கதருல்லா, இது அல்லாஹ்வுடைய கதரில் உள்ளது, வமா ஷா,
அது அல்லாஹ்வுடைய நாட்டம், ஃபஅல அது என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதை தான் நடந்திருக்கிறது என்று அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. என்றால் நானும் நீங்களும் அதை செய்ய தவறிட்டோம் என்றால், மனிதன் நடக்கிற தவறுகளை அவனின் தவறை சொல்லி காட்டி இதனால் தான் இது உண்டானது என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால், ஷைத்தானுக்கான அமலை நம்ம திறந்த மாதிரி போயிட்டுட்டாங்க. ஷைத்தானுக்கு அது போதும், ஷைத்தானின் வாசல் நம்ம திறந்த குற்றவாளிகளாக மாறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். என்றால் அன்புக்குரியவர்களே, ரொம்ப கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எதிரி ஷைத்தான். நம்மட வாயாலேயே நம்மளை பாவியாக்கி விட்டுருவான், நம்மளையே அழிச்சிடுவான் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்தில் தான் ஷைத்தான் நம்மளோட இருப்பான், துன்பத்தில் இருக்க மாட்டான். அவனுக்கு சந்தோஷம் பிடிக்காது, மகிழ்ச்சியாக இருக்கிறது பிடிக்காது, அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களை பிடிக்காது. அவர்களை வழிகெடுத்து நஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி அதனூடாக அல்லாஹ்வை புறக்கணிக்க வேண்டும், இது செஞ்சதால இப்படி என்று அல்லாஹ்வின் மீது பறைசாட்டுகிற அல்லது அல்லாஹ்வுடைய காலத்தை கதிரை குறை சொல்லுகிற அளவுக்கு என்னையும் உங்களை மாற்றிவிட்டால் அவன் வெற்றி அடைந்து விடுவான். இதுல நாம நஷ்டவாளியா உண்மையிலே பழகினோம் தான். ஏதாவது நடந்துட்டா இதால வந்துச்சுன்றோம் ஒன்று. ரெண்டாவது, இந்த கொட்டாவி விஷயங்களை நம்ம இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து வளர்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம பாட்டில் ரசூலா சொல்லும் இந்த ஹா என்று உருவது இருக்குது, இதை பார்த்து விடும்போது ஷைத்தான் சிரித்து கொண்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை கிடைக்குமா இல்லையா? ஷைத்தானுக்கு நாம உறவாகும் போது அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு தண்டனை வருமா இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ் நாடுகளே, அந்த அடிப்படையில் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரியாக சொல்ற ஷைத்தானை நாங்கள் இனம் கண்டு, எமக்குள் இருக்கிற அந்த வழிகடனை, எமக்குள் இருக்கிற நம்முடைய எதிரியை இனம் கண்டு அவனுக்கு கட்டுப்படாமல் அவனுக்கு எதிராக செயல்படுகிற அளவுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடங்களும் அவனை எதிர்த்து போராடுகிற நல்லடியர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் உலகில் அடையாளப்படுத்தி அவர்களை சொர்க்கவாதிகளாக இனம் காட்டுகிறானோ அவர்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.